ஜூலை 19 சனிக்கிழமை. நேரத்தை பயன்படுத்து. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யோவான் 9:4. காலத்தின் அருமையை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். பூமியிலே அவருடைய ஊழியத்தின் நாட்கள் 3.5 வருட காலம்தான். ஆனால் அந்த 3.5 ஆண்டு காலத்திலேயே ஏராளமான சீஷர்களை பழக்குவித்து பயிற்றுவித்தார். இயேசு சொன்னார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடற மாட்டான். யோவான் 11:9. இந்த உலகத்தில் நாம் இடராமல் நடப்பதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இடராமல் நடப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். வெளிச்சம் இருக்கும் போதே காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? கிராமப்புறங்களிலே அநேக கிறிஸ்தவ வாலிபர்களும் சகோதரிமார்களும் தங்கள் நேரத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறார்கள் என்பதை அறியும் போது வேதனையாயிருக்கிறது. சகோதரிமார் கதை புத்தகங்களையும் பிரயோஜனமற்ற பத்திரிகைகளையும் வாசித்து நேரத்தை வீணடிக்கிறார்கள். போன நேரம் போனதுதான், ஒருபோதும் அது திரும்ப வராது. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதல்லவா? தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்தை குறித்தும் திட்டமிடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கட்டும். உங்கள் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள தீர்மானியுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லி கர்த்தரை துதித்து அந்த நாளுக்காக தேவனில் களிகூறுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர், அதாவது இயேசு, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35. சங்கீதக்காரரும் கூட தேவனை சந்திக்கும்படி அதிகாலையிலே எழுந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 119, 147. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 143:8. காலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த நாள் முழுவதையும் பயன்படுத்திக் கொள்ளும் வழிமுறைகளை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். சில வேளைகளில் சில காரியங்களுக்காக ஓரிடத்தில் போய் காத்திருக்க வேண்டிய நிலையோ தொடர்ந்து பயணிக்கும் நிலையோ ஏற்படலாம். அந்த நேரத்தையும் கூட திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். கைகளிலே ஆவிக்குரிய புத்தகங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கல்வாரியை நோக்கி பார்த்து தியானித்துக் கொண்டே இருங்கள். தேவ பிள்ளைகளே, அப்பொழுது நித்தியமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதம் 90:12.